Hi students, this is your Sugandhi ma'am. Today we are going to start a new lesson from term 3 history. The name of the lesson is New Religious Ideas and Movements. First I am going to explain about the learning objectives of this lesson. அதாவது நம்ம இந்த லெசன்ல இருந்து என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். Okay, we are going to acquire the knowledge of devotional movement of Alvas and Nayanmars. That is, we are going to learn about how Alvas and Nayanmars spread Bhakti movement in medieval period of South India. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவங்களோட பக்தி இயக்கத்தை சவுத் இந்தியாவில் எப்படி பரப்புனாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அத்வைத ஃபிலாசபி ஆஃப் ஆதிசங்கரா அண்ட் விஷ்டத்வைதா ஆஃப் ராமானுஜா. That is, we are going to getting knowledge about Advaita of Adishankara and Vishtadvaita of Ramanuja. ஆதிசங்கரோட டீச்சிங்ஸ் அத்வைதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ராமானுஜரோட டீச்சிங்ஸ் வந்து விஷ்டத்வைதான்னு சொல்லுவாங்க. அதை பற்றியும் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் பக்தி கல்ட் இன் நார்த் இந்தியா அண்ட் இட்ஸ் ப்ராமினென்ட் எக்ஸ்போனன்ட்ஸ். We are going to learn about the ideas of Bhakti movement and the eminent people who proposed their ideals. ஸோ எந்தெந்த பக்தி மூமெண்ட்லாம் வந்துச்சு, அதில் இருந்த முக்கிய சமய தொண்டர்களை பற்றியும் பார்க்க போகிறோம். And the next point is interaction between Hinduism and Islam leading to the birth of new cults, notably Sufism. How Hinduism and Islam created an opportunity to emerge new ideals like Sufism. அதாவது ஹிந்துவிசமும் இஸ்லாமும் எப்படி வந்து ரெண்டும் இன்ட்ராக்ஷன் ஆச்சு, அதன் மூலமாக புதிய கோட்பாடுகள் வந்து எப்படியெல்லாம் உருவாகுச்சு, எடுத்துக்காட்டாக சூஃபிசம் எப்படி உருவாகுச்சு அப்படிங்கிறதுலாம் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டீச்சிங்ஸ் ஆஃப் கபீர் அண்ட் குருநானக். கபீர் மற்றும் குருநானக் இவர்களோட போதனைகளை பற்றி பார்க்க போகிறோம். அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பேக்ட் ஆஃப் பக்தி மூமெண்ட். இந்த பக்தி மூமெண்ட் என்னென்ன விளைவுகளை சமுதாயத்தில் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தி லெசன். The first point is medieval India saw an extraordinary production of devotional poetry which were not restricted to one particular religion but inspired by different religious movements. In medieval period of India, many devotional poetries were created. They were not based on one religion. It has taken ideas from many religion. medieval period of இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்தி சம்பந்தமான பாடல்கள் வந்து உருவாக்கப்பட்டது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தது மட்டும் இல்லாமல் பல மதங்கள்லேருந்து எடுத்துக்கிட்ட ஐடியாஸை வச்சு உருவானதாக இருந்துச்சு. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் தீஸ் மூமெண்ட்ஸ் ஹெல்ட் த வியூ தட் டோட்டல் டிவோஷன், தட் இஸ் பக்தி டு காட், could save man from the pitfalls of life and earn him salvation. It was believed that the wholehearted devotion on God only saves human from the difficulties of life and give preservation from harm, ruin or loss. அதாவது கடவுளை வந்து முழுவதுமாக நம்புறது மூலமாகவும் அவர் மேலே பக்தி வைக்கிறது மூலமாகவும் மனிதன் தன்னுடைய எல்லா விதமான துன்பத்தில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பினாங்க. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் it was also believed that one does not have to go to temples or perform rituals, for God is omnipresent and resides inside every human. It was also believed that there is no need to go to temple and perform spiritual rituals for God, since God is present inside every human beings and also everywhere around us. அதாவது இன்னொரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்ம கோவிலுக்கு போகிறதோ அங்கே போய் சமய சடங்குகள் செய்யறதோ எதுவுமே தேவையில்லை. கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறாரு. அதனால் தனியாக கடவுளை வெளியில் தேட வேண்டாம். கடவுள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளேயும் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அப்போ மக்கள் வந்து நம்பினாங்க. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த பகவத் கீதா ப்ரப்போஸ்ட் தட் த பாத் ஆஃப் பக்தி மார்க்கா, த பாத் ஆஃப் the bhakti is superior to the two other religious approaches, namely the path of knowledge, janana, and the path of rituals and good works, karma,
providing inspiration to the exponents of Bhakti cult. Bhagavad Gita states that the path of Bhakti is superior than following path of knowledge, which is known as Janana, and doing rituals and good works, which is known as Karma. It was provided inspiration to the eminent people of Bhakti movement. ஸோ பகவத்கீதாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவினால மக்கள் வந்து அறிவை தேடி ஞான மார்க்கம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணாங்க. சிலர் வந்துட்டு கடவுளுக்கு நிறைய பூஜைகள் செய்கிறது, அவங்களோட சமய சடங்குகள் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி கர்ம மார்க்கத்தை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் பகவத்கீதையில் இதை ரெண்டு காட்டிலும் பக்தி மார்க்கம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி மார்க்கம் அப்படின்னா தன்னுடைய முழு சிந்தனையுமே கடவுள் மேலே வைக்கிறது, அதுதான் வந்து ரொம்ப சுப்பீரியர் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்க இந்த கருத்துக்கள் வந்துட்டு பக்தி மார்க்கத்தில் ஏற்கனவே இருந்தவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. இதன் மூலமாக அவங்க நிறைய பக்தி பாடல்களை வந்து இயற்றி கடவுள் மேலே முழுமையான தனது பக்தியை வந்து காட்ட ஆரம்பித்தாங்க. த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பக்தி மூமெண்ட், த பிகினிங்ஸ், அதாவது தொடக்க காலத்தில் இருந்த பக்தி மூமெண்ட். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் the Bhakti movement started in Tamil Nadu around 7th century AD. It included reciting the name of the god or goddess, singing hymns in their praise, wearing religious marks or carrying identity emblems, and undertaking pilgrimages to sacred places associated with the deity. Around 7th century, Bhakti movement started in Tamil Nadu. People followed different ways to show their love towards God, like keep on saying the names of their favorite god or goddess, or singing the songs for God, and wore the symbols or carry the emblems of particular religion, and going trips to the holy places associated with that particular god or goddess. Around 17th centuryயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த பக்தி மூமெண்ட் வந்து அதிக அளவில் மக்களால் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. அது வந்து ஒவ்வொரு பீப்புளும் ஒவ்வொரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணாங்க. சிலர் எப்போவுமே கடவுளோட பேரை துதியாக எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் சிலர் வந்து ஸ்லோகங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது கடவுள் பற்றி எந்த நேரமே அவங்க வந்து துதிகளை வந்து வாயில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட சமய குறிகளை வந்து அவங்களோட உடம்புல வந்து அணிவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமய சின்னங்களை வந்து கையிலையும் வச்சிருக்க ஆரம்பித்தாங்க. அதாவது சிலர் வந்து எந்த கடவுளை அவங்க கும்பிடுறாங்களோ அந்த கடவுளோட கோவில் இருக்கிற இடத்துக்கு வந்து புனித பயணங்கள்லாம் போனாங்க. இது மாதிரி வெவ்வேறான மக்கள் வந்து வெவ்வேறு வகையில் அவங்களோட பக்தியை வந்து கடவுள் மேலே காட்டினாங்க. The next point is, this view was also preached by Sufism. Sufis believed that realization of God can be achieved only through passionate devotion to God and intense meditation. They argued that doing so would liberate the devotee from all worldly bonds and help them become one with God. The new idea, which was known as Sufism, was emerged in that period. We will learn about the Sufism at the end of this lesson, so listen carefully, okay? That Sufism gave the idea of passionate devotion to God and severe meditation. They believed that it would give freedom from all worldly bonds and help the devotee to become one with God. So, அந்த பீரியடில் வந்து சூஃபிசம் அப்படிங்கிற ஒரு ரிலீஜியஸ் ஐடியா வந்து உருவாகுச்சு. அந்த ரிலீஜியஸ் ஐடியாஸ் என்ன சொல்லுதுன்னா, கடவுளோடவே நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும்னா கடவுள் மேலே ஒரு அதிகப்படியான பக்தியை வந்து வைக்கணும். பேஷனேட் டிவோஷன், அளவுக்கு அதிகமான ஒரு பக்தியை கடவுள் மேலே வைக்கிறது மூலமும் தியானம் பண்ணுறது மூலமும் நம்ம கடவுள் கூடவே இருக்கலாம் அப்படின்றத இந்த சூஃபிசம் நமக்கு வலியுறுத்துது. சூஃபிசத்துக்கு இதான் இன்ட்ரோடக்ஷன். இதை பற்றி நம்ம எண்ட் ஆஃப் த லெசனில் இன்னொரு முறை பார்ப்போம். இந்த மாதிரி அதிகப்படியான பக்தியை நம்ம கடவுள் மேலே வைக்கிறது மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற துன்பங்களில் இருந்து நம்ம விடுபட்டு நம்ம கடவுள் பக்கமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சூஃபிசம் சொல்லுது. And the next point is, Hinduism and Islam had no hesitation to freely include elements of different faiths in their teachings. There is only one God, though Hindus and Muslims
call him by different names, stated Haridasa. ஹிந்துவிசமும் இஸ்லாமும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒன்னோட ஒன்று தன்னோட ஐடியாஸை வந்து பகிர்ந்துட்டு இருந்துச்சு. அதாவது ஹிந்துவிசம்லேருந்து நல்ல கருத்துக்களை இஸ்லாமும், இஸ்லாம்லேருந்து நல்ல கருத்துக்களை ஹிந்துவிசமும் வந்துட்டு ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு கடவுள் தான், ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லிம்ஸாக இருந்தாலும் சரி, கடவுளுங்கிறது ஒன்று தான். ஆனால் அவங்க வந்து அதை டிஃப்ரெண்டான நேம்ஸில் வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு ஹரிதாஸை சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் we are going to learn is devotional movement in Tamilagam, Alvas and Nayanmars. That we will learn in our next video. Thank you for watching this video. Thank you so much.